இங்க பாருங்க சம்மன் ஒட்டும் போது அவன் போனதுக்கு அப்புறம் எல்லாமே கிழிச்சிருவாங்க. அது வந்து ஒரு அவமானகரமா நினைப்பாங்க. அதனால கிழிச்சிறது உண்டு. இது போலீஸை பொறுத்த வரைக்கும் சம்மனை சர்வ் பண்ணிட்டோம். சர்வ் பண்ணி முடிச்சாச்சு, கொடுத்தாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. நீ சம்மனுக்கு வந்தாகும். அது கிழிச்சே கொட்டா அதெல்லாம் ஓ இஷ்டம். சம்மனுக்கு வந்து தொலைப்பா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீங்க சம்மனை கொடுத்துட்டீங்க, முடிஞ்சிருச்சுல, சட்டப்படி உங்க வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க போக கிழிச்சா என்ன, கிழிக்கலாம் என்ன, வரலைன்னா பிரச்சனை. அதை ஒத்துழைக்க மாட்டேன்னு சீமானு சொல்லலையே. ஒத்துழைப்பு இந்த சம்மனுக்குமே கூட நான் வர மாட்டேன்னு அவர் சொல்லலை. வரேன், எனக்கு கமிட்மெண்ட் ஆன விஷயங்கள் அந்த 2-3 நாள்ல அவர் எங்கே ஓடி போறாரு, ஏதாவது வெளிநாடு தப்பி ஓட போறாரு. இந்த வழக்கை வெளிநாடு தப்பி போற மாதிரி வாய்ப்பு இருக்கானே. ஒரு 2 நாள்ல 3 நாள் 3 நாள் 4 வர போறாரு. இவ்வளவுதான விஷயம். இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸா மாத்துனது யாரு? முழுக்க முழுக்க காவல்துறை. யாருக்காக மாத்துனீங்க? திமுக மாத்துனீங்க. ஒரு அரசியல்வாதிக்கு இந்த மாதிரி வர முடியாத சூழல் ஏற்படுறது இயற்கை. அப்புறம் 3 நாள், ஒரு 2 நாள் பொறுத்தா என்ன, இல்ல 3 நாள் பொறுத்தா என்ன, இன்னைக்கு வாடா அப்படின்னு நிக்க வேண்டியிருக்குது. காவலாளி கிழிக்கிறார், ஓகே, கிழிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் சொல்லுதா? சம்மனை நீங்க இஷ்யூ பண்றதா இன்னும் சொல்லுங்க. வாங்கல்னா கூட நாங்க சர்வ் பண்ணிட்டு சொல்ல முடியாது. அதுதான் ஒட்டுறது. இந்த ஒட்டும் போதும் அடிச்சு இழுத்துட்டு போகும்போது எப்படி மீடியா இங்க வந்தீங்க? அப்ப காவல்துறை திட்டமிட்டு சன் டிவி எல்லாரும் சொல்லிட்டு அவங்க போறோம், நீங்களாம் வந்துருங்க, அங்க வந்து கரெக்டா போட்டோ எடுங்க, எப்படி அசிங்கப்படுத்துறது. காவலாளி தாக்கி போலீஸ் போய் ராயப்பட்ட மருத்துவமனை அனுமதிக்கலையே. இது மாதிரி பல செய்திகள் பார்த்தாச்சு. சுட வாங்க, நாங்க தற்காப்பு சுடு போட்டோம். இந்த மாதிரி கதையெல்லாம் போலீஸ்னால ஜோடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க?